ஹலோ, வெல்கம் டு ஹாய் சமையல். நான் உங்களுக்கு இப்போ தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு கற்றுத்தர போகிறேன். இதுக்கான இன்டெக்ரல்ஸ் பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த ஸ்டார், இந்த இதெல்லாம் ஒரு செட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பிரிஞ்சி இலை ஒரு செட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லீஃப் போதும். கேஷ்யூஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். அடுத்து சில்லிஸ், பச்சை மிளகா ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். லெமன் 1 எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தலை ஒரு கை, புதினா தலை ஒரு கை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 150 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 5 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 200 வெங்காயம் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் ஒரு சின்ன சுட்டியில் ஒரு 5 ஸ்பூன் வரும், அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை காலாபத் அரிசினா ஜீரக சம்பா அரிசின்னு கேட்டாலும் கிடைக்கும். பாஸ்மதி அரிசி இல்லாட்டினா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நீங்கள் காலாபத் அரிசியை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அதை ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அரிசி 1 கிலோ தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். சிக்கன் 1 கிலோ. சிக்கனோ மட்டனோ உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் 200 எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி பொடி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு பேக்கெட் போதும் 1 கிலோ அரிசிக்கு. கடைசியாக மிளகாப்பொடி 1 ஸ்பூனும் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி எப்படி ஆக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இந்த சட்டியில் ஒரு 100 ml எண்ணெய் விடுறேன். கோல்டு வினரோ, கோன் ஆயிலோ, ஆலிவ் ஆயிலோ, உங்களுக்கு எந்த ஆயில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை விட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சம் நெய், இப்போ பிரியாணிக்கு 200 நெய்னா 50 100 நெய் நீங்கள் விட்டால் போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெயும் நெய்யும் காஞ்சிருச்சு. இதில் நான் சொன்ன மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எது அந்த மசாலா ஐட்டம்ஸ் பூராமே போட்டுக்கோங்க. அதோட பிரிஞ்சி இலையும் நான் போடுறேன். பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து கேஷ்யூஸையும் அப்படியே நீங்கள் போட்டுடலாம். சிம்மில் வச்சு வதக்குங்க. கேஷ்யூஸ் கருப்பாயிடக்கூடாது, லைட் ப்ரௌனிஷ் ஆனால் தான் நல்லாயிருக்கும். இது வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா சின்ன வெங்காயம் இது பண்ணி வச்சுருந்தோம்ல, அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா சுருள கிண்டணும். இப்போ நல்லா வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா ப்ரௌனிஷாக வெந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லித்தலையும் புதினா தலையும் கிரீன் சில்லிஸ் பச்சை மிளகாயும் நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போன உடனே தக்காளி போட்டு வதக்குறேன். தக்காளியும் ஒரு எலுமிச்சம்பழம் நான் வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதில் அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் சிக்கனை ஆட் பண்ணுறேன். சிக்கனோட மல்லித்தூளும் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் இல்லைங்க, மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்க போகிறேன். கறியை 5 நிமிஷம் கிண்டியாச்சு. இப்போ பிரியாணி பொடியும் உப்பையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா கிண்டியாச்சு. அடுத்து தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றியாச்சு. அடுத்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 1 கிலோ ரைஸ்னா அதுக்கு ஒரு 5 டம்ளர் ரைஸ் வரும் இல்லைங்களா, அந்த 5 டம்ளருக்கு 10 டம்ளர்ஸ் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இப்போ அரிசி 5 கப்புனா 10 கப் தண்ணி ஊற்ற சொன்னேன். அதே மாதிரி இப்போ நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விடுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை நம்ம கொட்டிடலாம். இந்த தண்ணியில நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. இப்போது பிரியாணி நல்லா அரிசி ஒரு 90% வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணணும்னா இதை சுற்றி நெய் விட்டுக்கணும். பேலன்ஸ் நெய் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேலன்ஸ் நெய்யும் பேலன்ஸ் லெமனையும் விட்டுக்கணும்.
இப்போ அரிசிய ஒரு எண்டுல இருந்து இப்படி கிண்டணும். அப்பதான் வந்து அரிசி உடையாம இருக்கும். தோசை கரண்டி நல்லா கெட்டியான கரண்டி யூஸ் பண்ணுங்க, அதுதான் கிண்ட ஈஸியா இருக்கும். இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம் பிரியாணின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ வந்து இதை வந்து மூடிடணும். மூடிட்டு இது மேல வெயிட்டான குக்கரோ ஏதாச்சும் வெயிட்டா இருக்கிற ஜாமானை வச்சுட்டா அந்த தம்மில் வேகும். இப்போ நான் வந்து இந்த இது மேல ஒரு குக்கரை தூக்கி வச்சிருக்கேன். அப்போ வந்து இந்த குக்கர் வெயிட்டுக்கு நல்லா அமுகி தம்ல இருக்கும். இதுக்கு பேர் தான் தம் பிரியாணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் a great food.